பன்னீர் பட்டர் மசாலா என்னோட ஸ்டைலில் பண்ணலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் 4 பெரிய தக்காளியை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கலருக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் கலந்ததும் 4-5 கேஷ்நட்டை சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி குக் ஆகிருக்கும். இந்த டைமில் இதை ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு பேனில் பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆனது சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் தாழ்ந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஃப்ளேவர் இந்த சுகர் ஆட் பண்ணும்போது கொடுக்கும். சுகர் ஆட் பண்ணதும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்க பன்னீரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் அதோட சேரட்டும். அதுக்கடுத்து ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் 2 கொதி வந்ததும் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.